அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக கல்லீரலில் என்னென்ன பாதிப்புகள் வரக்கூடும், அந்த கல்லீரலில் பாதிப்பு வராமல் நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கல்லீரலை பாதுகாக்க முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு தேவையான பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஆமணுக்கு இலை ஒரு சிறிய இலை போதுமானது. கொள்ளுக்காய் செடியின் வேர் 5 கிராம், சிறிய வெங்காயம் தோல் உரித்தது 2, 1/4 தேக்கரண்டி ஜீரகம், தேவையான அளவிற்கு பனைவெல்லம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முன்பாக ஆமணுக்கு இலை 1, கொள்ளுக்காய் செடியின் வேர், ஜீரகம், வெங்காயம் இவற்றை நன்றாக அரைத்து விழுது பதத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளவும். இந்த பொருட்களை கொண்டு இப்போது ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும்போது நாம் அரைத்து வைத்துள்ள அந்த விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கவும். இந்த தீநீர் நன்றாக கொதித்து விட்டது. இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இந்த தீநீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. கல்லீரல் பாதிப்புடையவர்கள் இந்த மருந்தை காலையில் 50 மில்லி உணவிற்கு முன்பாகவும் இரவில் 50 மில்லி உணவிற்கு முன்பாகவும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது கல்லீரலில் ஏற்பட்டுள்ள பாதிப்பானது படிப்படியாக குறையும். கல்லீரல் பாதுகாக்கப்படும். நாம் உண்ணக்கூடிய உணவை செரிக்க வைப்பதற்கும் அந்த உணவில் உள்ள சத்துக்களை உடல் முழுவதும் கொண்டு செல்வதற்கும் திசுக்களை பாதுகாப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நம் உணவில் உள்ள சத்துக்களை சேமித்து வைப்பதற்கும் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கும் கல்லீரல் அதிக அளவில் பயன்படுகிறது. இந்த கல்லீரலை பாதுகாக்க நாம் இந்த மருந்தை காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது கல்லீரல் பாதுகாக்கப்படும். இரத்தத்தில் உள்ள நச்சு பொருட்களை சுத்தம் செய்து இரத்தத்தில் தேவையான அளவிற்கு பிராணவாயு கிடைப்பதற்கு இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.